அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எந்தவித குழப்பமும் இல்லை என கூறியுள்ள அண்ணாமலை, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எடுக்கும் முடிவு இறுதியானது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவல்துறை நிர்வாகம் சீர்குலைந்து விட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். 2026 யார் தலைமையிலான கூட்டணி, யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம். அது 2026க்கு மிகச் சிறப்பாக பொருந்தும். அதை இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா. அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. எப்ப தமிழகத்துல நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போறாங்களோ, அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்கய்யா.